அக்டோபர் 16. புனித மார்கரெட் மேரி அலகாக். பிரான்ஸ் நாட்டில் பர்கண்டியில் வாழ்ந்த கிளவுதே பிலிப்பர்ட் பெற்றோருக்கு கிபி 1647 ஆண்டு ஜூலை 22 நாள் பிறந்தார் மார்கரெட் மேரி அலகாக். சிறுவயது முதல் நற்கருணை ஆண்டவர் மீதும் மரியன்னையின் மீதும் பக்தியோடு இருந்த மார்கரெட் தன்னொடுக்க பயிற்சியினை கடுமையாக கடைபிடித்து ஆண்டவரிடம் ஜெபித்தார். கிபி 1671 ஆண்டு மே மாதம் 25 நாள் தன் 24வது வயதில் விசிட்டேஷன் துறவற சபையில் சேர்ந்த இவர் கிபி 1672 ஆண்டு நவம்பர் 6 நாள் திருவுடை அணிந்தார். கிபி 1673 ஆண்டு டிசம்பர் 27 நாள் ஆண்டவர் இயேசு இவருக்கு காட்சி அளித்து மக்கள் செய்கின்ற பாவத்தினால் வேதனைப்படும் தன் இதயத்தினை திறந்து காட்டி வேதனைப்படும் தன் இருதயத்திற்கு ஆறுதல் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். கிபி 1674 ஆண்டு ஆண்டவரை காட்சியாக கண்ட அருட்சகோதரி அலகாக் உமது அன்பை எப்படி பெறுவது என்று கேட்க அடிக்கடி நற்கருணை பெறுவதினாலும் குறிப்பாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையன்று நற்கருணை உட்கொள்வதினாலும் நற்கருணை ஆராதனையில் பங்கெடுப்பதினாலும் என் அன்பை பெற முடியும் என்று தெரிவித்தார். தனக்கு ஆண்டவர் அளித்த காட்சிகளை தன் ஆன்ம ஆலோசகரான அருட்தந்தை கிளவுதே தேலா கொலம்பியாரேவிடம் தெரிவித்த அருட்சகோதரி மேரி அலகாக் தந்தையின் அறிவுறுத்தலின்படி தான் கண்ட காட்சிகளை கடிதங்களாக எழுதினார். அருட்சகோதரி மார்கரெட் மேரி அலகாக்கின் கடிதங்கள் அனைத்தும் கிபி 1684 ஆண்டு வெளியிடப்பட குருக்கள் மற்றும் மக்களிடையே திரு இருதய ஆண்டவரின் பக்தி பரவியிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் திரு இருதய பக்தியினை பரப்புவதற்கு ஆர்வமுடன் உழைத்த அருட்சகோதரி மார்கரெட் மேரி அலகாக் கிபி 1690 ஆண்டு விண்ணகம் சென்றார். திரு இருதய ஆண்டவரை காட்சியாக கண்டு அவரது அன்பினை சுவைத்து திரு இருதய பக்தி உலகமெங்கும் பரவ காரணமாயிருந்த அருட்சகோதரி மார்கரெட் மேரி அலகாக்கினை திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பர் கிபி 1920 ஆண்டு மே 13 நாள் புனிதராக உயர்த்தி போலியோ நோய் தாக்கியவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித மார்கரெட் மேரி அலகாக் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு வேதனைப்படும் ஆண்டவரின் திரு இருதயத்திற்கு ஆறுதல் தருவோம்.